வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Infinix Note 12 Pro இந்த மொபைல் ஃபோனை கிட்டத்தட்ட நான் 20 நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறப்போ அதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள என்ன வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அது தவிர இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, Infinix Note 12 Pro இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல் ஃபோன். 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 15,499 rupees, 8GB மற்றும் 128GB வேரியன்ட். ஒரே வேரியன்ட் தான். இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது, பிடிக்காத விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா Infinix மற்றும் மார்வல் ஸ்டுடியோஸோட இருக்கக்கூடிய அவங்களுடைய கொலாபரேஷன், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியோட இருக்கக்கூடிய கொலாபரேஷனை குறிக்கிற மாதிரி அவங்களுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இருக்குது. பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. அது தவிர ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல், மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க, 33 வாட் சார்ஜர், ஒரு USB Type C கேபிள். இது தவிர அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்னுடைய ஒரு ஸ்டிக்கர்ஸ், 2-3 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைல் ஃபோனுடைய கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸ்னோஃபால் ஒயிட் மற்றும் ஃபோர்ஸ் பிளாக். ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த ஃபோர்ஸ் பிளாக் உடைய கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்லைட்லா அங்கங்க ப்ளூ உடைய ஷேட்ஸ்லாம் தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக்கால ஆன ஒரு மொபைல் ஃபோன். ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. இந்த ஸ்கொயரிஷான ஃபீல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனுடைய ஃபீல், லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் மொபைல் ஃபோன் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type C-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ்னுடைய வால்யூம் நல்லாவே இருக்கு. சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. மேல்புறத்தில் எதுவும் கிடையாது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் பிளஸ் பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் டிபெண்டபிளாக இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்டு ட்ரே. இந்த மொபைல் ஃபோனில் என்ன மாதிரியான சிம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சைடில் 2 சிம் கார்டும் இன்னொரு சைடில் ஒரு SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கார்டு ட்ரே இது. ஸோ இது டூயல் ஸ்பீக்கருங்கிறதுனால ஸ்பீக்கர் டெஸ்ட், இதனுடைய வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்பீக்கர்ஸ்னுடைய வால்யூம் நல்லா லவுடாக இருக்குது. கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் லாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு மொபைல் ஃபோனுடைய ஸ்பீக்கரில் என்ன உங்களுக்கு வால்யூம் கிடைக்குமோ அதை விட ஒரு 10% பெட்டரான ஸ்பீக்கரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த Infinix Note 12 Pro 5G மொபைல் ஃபோனில் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6.7 inch Full HD Plus ரெசல்யூஷன் கொண்டு வர AMOLED பேனல் இருக்கு. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. சைட்ஸில் ரொம்ப தின்னாக இருக்கு. வெளியாலும் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 91% மேலே இருக்கு. பட் டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பிரைட்டான டிஸ்பிளே தான். கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் வார்ம்த் ப்ளஸ் இந்த க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக காமிக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு இது பிடிக்கும். பட் எனக்கு இது பிடிக்காததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறப்போ ஃபோட்டோஸ் மொபைல் ஃபோனில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹை சேச்சுரேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா டிஸ்பிளே அருமையாக இருந்திருக்கும். பட் வெளிச்சத்தை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி இந்த டிஸ்பிளே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலினுடைய இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட். 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்ல. அது தவிர ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் இருக்கு. இன்னொரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் இருக்கு. சில பேர் கேட்கலாம் 810 வந்து 108 மெகா பிக்சல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதே, அப்புறம் எப்படி இவங்க கொடுத்துருக்காங்க, இது கிமிக்கா அப்படின்னு கேட்கலாம். பட் ஆக்சுவலா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ 108 மெகா பிக்சல் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வராது. பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு குவாட் பின் டெக்னாலஜியில் உங்களுக்கு 16 மெகா பிக்சல் அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு இந்த மொபைல் ஃபோன் ப்ளஸ் இந்த சென்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் 108 மெகா பிக்சல் மோடில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ட்ரூ 108 மெகா பிக்சல் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ராபோலேட்டட் 108 மெகா பிக்சல் ஃபோட்டோ மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த ப்ராசர் வந்து அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம மொபைல் ஃபோனுடைய ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு மொபைல் ஃபோனில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. சேச்சுரேஷன், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஃபோக்கஸிங் கொஞ்சம் லைட்டாக திணறுது. பட் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. ஃபோட்டோஸில் ஒயிட் பேலன்சிங், கலர் சேச்சுரேஷன், எக்ஸ்போஷர் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் ஷார்ப்பாக இருக்கு. லோ லைட்ல கொஞ்சம் எட்ஜில் சாஃப்ட்னஸ் தெரியதான் செய்யுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மள புது ஹேர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிருக்கணும். ஏன்னா முடியெல்லாம் இல்லாதனால அது அல்காரிதம்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்ட்டா அவுட்லைன் கச்சிதமா கணிச்சிருக்கணும். ஆனா அதிலேயே பார்த்தீங்கன்னா மேல டாப்ல கொஞ்சம் கரைச்சு விட்டுருச்சு. அதே மாதிரி 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆனா 2K வீடியோஸா இருந்தாலும் சரி 1080p வீடியோஸா இருந்தாலும் சரி வீடியோட குவாலிட்டி என்னமோ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஆனா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது சொட்டு நாச்சு பொட்டு நாச்சு கொடுத்திருந்தாங்கன்னா கேமராவுடைய கட் அவுட்லாம் பார்க்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவா கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்திருக்கும். இன்ஃபினிக்ஸ்னுடைய நோட் 12 5G Pro மொபைல் ஃபோனுடைய பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் 12 பேண்ட்ஸ் 5G இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோஸ் அப்பப்போ அங்கங்கே நடந்துகிட்டே பேசுறதுனால ஆடியோ குவாலிட்டி, வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பட் இது எடுக்கக்கூடிய போட்டோஸுமே ரியர் கேமரால என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி தான் கிடைக்குது. ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு செல்ஃபிஸ் லோ லைட்லையும் சரி நல்ல லைட் இருந்தாலும் சரி நல்ல செல்ஃபிஸ் நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுக்கலாம். லைட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் மொபைல் ஃபோனுக்கு ஃப்ளாஷ் கூட கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேரை பற்றி பார்த்தோம்னா இந்த மொபைல் ஃபோனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி MediaTek Dimensity 810 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரே வேரியன்ட் தான் 8GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது. RAM பார்த்தீங்கன்னா LPDDR4 டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 2.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. L1 Widebandக்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கு. தேவையான எல்லா சென்சருமே கொடுத்துட்டாங்க. யூசேஜுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ஒரு கேமிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் கேம்லாம் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு விளையாடுறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான கிராஃபிக்ஸ், ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் க்ளீனான கேம் நீங்கள் விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் கேம் விளையாடாட்டியுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மொபைல் ஃபோன் பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணுது. மல்டி டாஸ்கிங் ப்ளஸ் நிறைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சப்போர்ட் எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமாக இருக்கு. ஓகே, சாஃப்ட்வேருக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனில் என்ன OS யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் மாதிரியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா XOS அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்கின் Android 12 மேலே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை Android 12 கொடுத்துட்டாங்க. இதில் Android 13 வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தொடர்ந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலினுடைய UIல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த சோஷியல் டர்போல இருக்கும். அது தவிர உங்களுக்கு லைட்னிங் மல்டி விண்டோ ஆப்ஷன் இருக்கு. மெமரி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய RAM இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கும் இதில் இருக்கு. ஸ்மார்ட் பேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேம் மோட், எக்ஸ்க்ளோன், வீடியோ அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கு. இதுல பாதி அம்சங்கள் உங்களுக்கு யூஸ் பண்றக்கூடிய அம்சங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிபிகேஷன் செக்ஷன்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்பயும் இருக்கிற பிரச்சனை தான் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர். இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தாலும் அவங்களால பண்ண முடியாததுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அப்பதான் மொபைல் போனுடைய ஓவரால் வேலையை அவங்க குறைச்சு மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். பட் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் போனுடைய UI ஓரளவுக்கு யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. முக்கியமான விஷயம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ இந்த மொபைல் போன் மார்வல் ஸ்டுடியோஸுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட அவங்க அசோசியேட் பண்ணி கொண்டதுனால அதுக்கேத்தாப்புல அவங்களுடைய எக்ஸ் தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீம் ஸ்டோர்ல ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தீமும் உள்ள கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே இருக்கட்டும், மொபைல் போன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 33 வாட் சார்ஜர் இருக்கு. என்னுடைய டெஸ்ட்ல இந்த மொபைல் ஃபோன் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 35 minutes ஆயிடுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் உங்களுக்கு 2 daysக்கு மேல தாக்கு பிடிக்கும் நீங்க ஒரு மீடியம் யூஸரா இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஃபைனலா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5G மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய 12 5G பேண்ட். ஸோ இந்தியாவில் என்னைக்கு எப்போ 5G வருதோ அப்போ வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டு கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு தைரியமா நம்ம வாங்கலாம். பிளஸ் அவங்க AMOLED பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தரமான ப்ராசஸர், இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 108 மெகா பிக்சல் மெயின் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸுமே பாத்தீங்கன்னா திருப்திகரமா இருக்கு. பட் நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம தேடி கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா இந்த நாட்ச் ஒரு விஷயமா சொல்லலாம். டாப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். மெயின் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே அந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் பிளஸ் இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் அல்ல கைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருக்கு. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. பின்புறத்துல நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கங்க, நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கங்க, அதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு
வார்னிங் ஒரு மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்கன்னா மொபைல் போனை நம்ம யூஸ் பண்றப்போ ஒரு தில்லா தைரியமா யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இப்ப நிறைய மொபைல் போன்ஸ்ல வரது கிடையாது. ஒன்னு வச்சா ஒன்னு இறக்கி விட்டுறாங்க, ஒன்னு இறக்கி விட்டா இன்னொன்னு தூக்கி விடுறாங்க. இப்படிதான் மொபைல் போன் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நிலைமையில வச்சு பாக்குறப்போ 15,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் போன் கண்டிப்பான ஒரு ஒர்த்தான மொபைல் போனா இருக்கும். இந்த மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாருங்க. நன்றி, வணக்கம்.